நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஜாப் டீட்டெயில்ஸை பற்றியும் சிங்கப்பூரை பற்றியும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்து கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்துட்டு தேவைப்படுற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து உங்களுக்குமே வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் வந்து கேளுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து அந்த ரிப்ளையை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து உங்களோட கொஸ்டின் எல்லாருக்கும் தேவைப்படுற கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக, குறிப்பாக சிங்கப்பூர் சம்மந்தமாக எல்லா டவுட்ஸுமே, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகணுன்னாலும் சரி, நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா பிஎஸ்ஏ ஜாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பிஎஸ்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி. சிங்கப்பூர்லேருந்து நம்ம சென்னையில் வந்து ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூரில் வந்து நேரடியாக இங்கே வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. என்னென்ன ஜாப்புக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர் ஜாப்புக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு லேசிங் ஒர்க்கு எடுப்பாங்க, அதே மாதிரி பிஎஸ்ஏ டிரைவர் ஜாப்புக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக கூட நம்ம பிஎஸ்ஏ ஜாப்பை பற்றி போட்டிருந்தோம். நிறைய பேர் அட்மிஷன் போட்டு இப்போ ட்ரைனிங்லேயும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளார இன்டர்வியூ வந்துடும். இயர்லி வந்து 2 அல்லது 3 டைம் வந்து இந்த மாதிரி பிஎஸ்ஏ ஜாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான ஜாப். டிரைவர் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேட்ச் இல்லைனா ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிரைவராக வந்து நீங்கள் போக முடியும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஓட்ட தரலைனாலும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேசிங் ஜாப். லேசிங் ஜாப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கப்பலில் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வரும். அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம லாங்கில் இருந்து பார்க்கலையும் சரி, ஃபோட்டோஸ்லேயும் சரி, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை வந்துட்டு இரும்பு கம்பி போட்டு டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க, அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பொருள் ஏறுது அப்படின்னா அந்த லேசிங், அதுக்கு பேர் லேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டு வந்து டைட் பண்ணி அந்த கப்பலில் இருந்து கண்டெய்னர் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுற வேலை தான் வந்து லேசிங். அதே மாதிரி இறக்கையில் வந்து அதை கலட்டுறது தான் வந்துட்டு லேசிங் ஒர்க் அப்படிம்பாங்க. இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் ஒர்க் அப்படின்னா உள்ளர வந்து நிறையா மிஷின்ஸ் இருக்கும், கிரெயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கு தான் வந்து ஆப்ரேட்டர் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிசிஏல ஜாப்ஸ் இருக்கும். இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா மினிமம் 55,000 நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்ஏல போகணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லுவேன். அடுத்ததாக வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா என்னோட தம்பி ஊரில் இருக்கான், அவன் சிங்கப்பூர் டூரிஸ்ட் விசா வந்து ஸ்கில்டு அடிக்க முடியுமா? அப்படி முடியாதுன்னா வேற ஏதாவது வழி இருக்கா? ஏன் சொல்கிறேன்னா, ஏஜென்ட் கிட்ட 5 லாக் கட்ட சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஸ்கில்டு அடித்து நீங்கள் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா பாஸில் வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு டீ போட் பண்ணுறாங்க, ஏஜென்ட் திருப்பி தரமாட்டேங்கிறாங்க, சேலரி கம்மியாக இருக்குது, டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எடுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஸ்கில்டு அடிச்சு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஆனால் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் சிங்கப்பூரில் போய் ஸ்கில்டு அடிக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. டூரிஸ்ட் விசாலெல்லாம் போய் ஸ்கில்டு அடிக்க முடியாது. பிசிஎம்ல போயிட்டு ஒரு சில கம்பெனி வந்து லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்கில் அடிக்க முடியும். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டில், டெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. 2026 இருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு டெஸ்ட் அடிச்சு, அதுவும் குறிப்பாக டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அங்கே டெஸ்ட் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து இப்போ ஏற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க குறைவாக தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் 5,000 5.5 லட்சம் வரைக்குமே வாங்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு. ஸோ அதுக்குமே வந்து 5,000 5.5 லட்சம் தான் வாங்குறாங்க. ஃப்ரீயாக போய் அடிக்க முடியாது. நார்மலாகவே இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 4-4.5 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க டெஸ்ட் அடிக்கிறதுக்கு. இப்போ 5-5.5 லட்சம் வாங்குறாங்க. அப்படின்றப்ப இந்த ரேட்டு தான் வரும். ஆனால் நீங்கள் அங்கே போய் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு டைம் மட்டும் நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டினா போதும். அடுத்த டைம் போகலாம் நீங்கள் ஃப்ரீயாக கூட போய்க்க முடியும், கம்மியான அமௌண்ட் கட்டி போய்க்க முடியும். ஸோ அதனால் டெஸ்ட் அடிக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போய் கண்டிப்பாக டெஸ்ட் அடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் போனாலும் கண்டிப்பாக டெஸ்ட் அடிக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்டிஎஸ் பாஸுக்கு 7.5 லாக் கேட்குறாங்க. இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்டிஎஸ் பர்மிட்டுக்கு வேலைக்கு என்ன வேலை, என்ன சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. என்டிஎஸ் பர்மிட்டுக்கு 7.5 லட்சம், அதாவது 7,50,000 இந்திய ரூபாய் மதிப்பில் இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இது ஓகே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 லேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு. என்டிஎஸ் பர்மிட்டில் மினிமமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலரி $3,000 கொடுக்கணும். ஆனால் அது வந்து நிறைய கம்பெனிகள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கரெக்டாக கொடுக்கறது கிடையாது. சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $1,100 $1,500 இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 7,80,000லாம் கட்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமான அமௌண்ட் வரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு போகாமல் இருக்கிறதே பெட்டர். ஏன்னு கேட்டால் நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடனையும் வட்டியும் மட்டும்தான் கட்டியிருப்பீங்க. என்டிஎஸ் பர்மிட்டுங்கிறது மோஸ்ட்லி 2 வருஷம் பர்மிட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப நீங்கள் கடனை மட்டும்தான் கட்டிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ₹1 கூட நீங்கள் சம்பாரிச்சிருக்க முடியாது, பெரிய லெவலில் சம்பாரிச்சிருக்க முடியாது. ஏன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் சம்பளம் எடுத்து உங்களோட ரூமு, சாப்பாடு, இது எல்லா செலவும் போக பெரிய லெவலில் உங்களுக்கு இன்கம் இருக்காது. நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூர் போகிற மாதிரி இருக்கும். உழைச்சி கடைசியில் கையில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் போகவே கூடாது. அப்போ எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7,50,000 லட்சம் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் தான் கேட்குறாங்க. அவங்க ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வச்சு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் அமௌண்ட்டை குறைக்கிற மாதிரி பாருங்கள். மார்க்கெட் ரேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளம் அதிகபட்சம் நீ வந்து 7லேருந்து 8 மாதத்துக்குள்ளார உங்களோட சேலரியை வந்து நீங்கள் கடனை அடைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் கட்டி வந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஜாபுக்கு போங்க. அப்படி இல்லை, அதை விட அதிகமான அமௌண்ட் அவங்க கேட்குற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஜாப் எனக்கு வேணாம், ரொம்ப வந்து சர்வீஸ் சார்ஜ் ஹெவியாக இருக்கிறதுனால நான் இந்த வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இல்லை அப்படின்னா நட்டம் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும். ஓகேவா? அடுத்தது வந்து அண்ணா டிஇபி பாஸில் இருந்து ஸ்டூடெண்ட் பாஸ் அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ணால் அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிஇபி பாஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிஇபி பாஸ் அப்படிங்கிறது டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் இருக்குது, அந்த கம்பெனியோட பிரான்ச் வந்து சிங்கப்பூர்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காகவோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு வர்றதா சொல்லி தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நிறையா வந்து இப்படி தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்துட்டு ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் எடுக்கிறாங்க. இதில் வந்து கம்பெனிகள் நிறையா ஃப்ராட் தரம் பண்ணுறதுனால தான் டிபி பாஸில் இருக்கவங்கள நிறைய பேரை வந்து போகிறவங்கள டீபோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறதே வந்துட்டு ஒரு வேலையில் இருக்கீங்க, ட்ரைனிங்காக தான் போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 200% உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வேலையில் இருக்கவங்க எதுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க? ஸோ அப்ரூவல் கிடைக்க சான்சஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஒரு சிலர் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. தேவையில்லாமல் உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸில் போனால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் வந்துட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட் பாஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கு மட்டும்தான், சம்பாதிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் சம்பாதிக்கலாம்னு போனீங்கன்னா செலவு மட்டும்தான் மிச்சம். கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஸ்டூடெண்ட் பாஸ் சம்பாதிக்கிறதுக்கான பாஸ் கிடையாது. அடுத்தது வந்து ப்ரோ என்ன டீபோர்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் அதர் கண்ட்ரிக்கு போக முடியுமா? பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே போகிறது ரொம்ப சிரமம். ஆனால் சிங்கப்பூருக்குள்ளேயும் போக முடியும். அப்படின்னு கேட்டிங்கன்னா 14A ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னா திருப்பி உங்களால் சிங்கப்பூர் போக முடியும். ஆனால் நீங்கள் ஒர்க் விசாவில் போய் உங்களை டீபோர்ட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பொய் சொல்லியோ அந்த மாதிரியான ரீசனுக்கு உங்களை டீபோர்ட் பண்ணியிருந்தாங்கன்னாவோ அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். சிங்கப்பூருக்கு மட்டும்தான் உங்களால் போக முடியாது. வேறு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டீபோர்ட் பண்ணவங்களே ஒரு சில பேர் வந்து என்னென்னா அதை மறைச்சிட்டு ஒரு சில ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை சொல்லியுமே ஏஜென்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் விசா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காம விசாவெல்லாம் வந்து ஐபிஎல் அப்ரூவல் வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் கண்டிப்பாக உங்களை திருப்பி தான் அனுப்புவாங்க. ஸோ தயவுசெய்து டீபோர்ட் ஆனவங்க சிங்கப்பூர் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறமேட்டு முயற்சி பண்ணுங்கள். அதை சப்மிட் பண்ணாமல் நீங்கள் எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் திருப்பி தான் வருவீங்களே ஒழிஞ்சு சிங்கப்பூருக்குள்ளார உங்களால் என்ட்ரி ஆகவே முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகளுக்கு இது தெரியாமல் நான் டீபோர்ட் ஆயிருக்கேன் நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லி அப்ளை பண்ணிடுவாங்க. கம்பெனிகளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்பெனி வேணாம் உங்களால் வர முடியாது, நீங்கள் 14A ஃபார்ம் தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கம்பெனியெல்லாம் அதை அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. கம்பெனி வேற ஆளாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏஜென்ட் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணால் ஐசிஐலேருந்து ஒரு அப்ரூவல் லெட்டர் வரும். நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்தால் மட்டும்தான் உங்களால் திருப்பி சிங்கப்பூருக்குள்ள போக முடியும். இல்லைனா உங்களால் போக முடியாது. அதே சமயத்தில் மற்ற கண்ட்ரிக்கு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு டிஇபி ரிலீஸ் பாஸ் மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது டிஇபியில் ரிலீஸ் பாஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. டிஇபியில் மட்டும் கிடையாது, எஸ் பாஸ் இ பாஸ் எல்லாத்துலேயுமே ஏஜென்ட்கள் வந்து சொல்கிறது ரிலீஸ் பாஸ் இருக்குது போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரிலீஸ் பாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் உங்களுக்கு விசாலாம் போட்டு உங்களை இறக்கிடுவாங்க. நீங்கள் ஆனால் அந்த கம்பெனியில் வேலை இருக்காது, நீங்கள் வெளியில் எங்கே வேணால் போய் வேலை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி
ஏஜென்ட்டுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம். நீங்கள் ரிலீஸ் பாஸில் சிங்கப்பூருக்கு போகவே கூடாது. அப்படி நீங்கள் ரிலீஸ் பாஸில் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் வேறு இடத்துல ஒரு வேலையே உங்களுக்கு கிடைச்சது, வெளியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு $5000 $10,000 ஃபைன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க, பேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் ரிலீஸ் பாஸ்ன்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த பாஸில் போகவே போகாதீங்க. அதே மாதிரி ரிலீஸ் பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களோட ஐபியை கேன்சல் பண்ண முடியும். அவங்க கேன்சல் பண்ணாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ பணத்தை வாங்கிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு மாதம் உங்களை அங்கே வச்சுருந்துட்டு ரிலீஸ் பாஸில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட் எதையுமே போய் அவங்கள்ட்ட திருப்பி வாங்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலீஸ் பாஸுங்கிறத நம்பி தயவு செய்து போக வேண்டாம். நம்ம படித்த கமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் டிஸ்பிளே பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.